ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இந்த வீடியோ டைட்டன் கம்பெனியோட பார்ட் 1 வீடியோவோட கன்டினியூஷன், அதாவது பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் உங்களுக்கு முழுமையாக புரிய வரும். இந்த டைட்டன் கம்பெனியோட பாசிட்டிவ் செய்திகளை பார்க்கலாம். இந்த ஜுவல்லரி ஷாப்பில் நல்ல ஸ்ட்ராங் க்ரோத் இருக்கிறதாகமா செய்தி சொல்லப்படுகிறது. இதோட ஹைலைட்டாக எல்லாம் சொல்கிறாங்களாம். கடந்த Q4 ரிசல்ட்டில் 17% இவங்களுடைய க்ரோத் இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகிட்டு இருக்கதாகவும், ஜுவல்லரி செக்டரில் இவங்களுடைய ஸ்ட்ராங் க்ரோத் இருக்கதாகவும், வாட்ச் அண்ட் ஐ கேரில் இவங்களுடைய க்ரோத் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. ரீட்டைல் செக்டாரில் இவங்களுடைய க்ரோத்தை கொண்டு வரதுக்காக இவங்களுடைய பிளானை முயற்சி பண்ண போகிறதாகவும் சொல்லப்படுகிறது. இவங்களோட ஹைலைட்டாக என்ன பார்க்க போகிறோம், என்ன சொல்கிறாங்கன்னா, சேல்ஸ் க்ரோத், கம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் டிடிஎம்ல 29% நமக்கு கெயின் ஆயிடுச்சு. ஸ்டாக் ப்ரைஸ், கம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ப்ரைஸ் மூலிமா நமக்கு வந்த லாபம் 47% கெயின் ஆயிடுச்சு. இந்த 2 பாயிண்ட்டுமே நம்ம முக்கியமாக கன்சிடர் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேண்டாமான்னு பார்த்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 31%, அதுவுமே நமக்கு நல்லா இருக்கு. கம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா 13% நமக்கு கிடைச்சிருக்கு இந்த ஸ்டாக் மூலயமா. அடுத்ததா இந்த ஸ்டாக்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி நல்ல ப்ராஃபிட் க்ரோத் கொடுத்துருக்காங்க. அதாவது கடந்த 5 இயரில் CAGR, கம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா 23.9% கொடுத்துருக்காங்க. இதோட டிவிடெண்ட் பே அவுட்டும் நல்லா இருக்கு, 31.6%. இதோட கான்ஸ் பார்த்தீங்கன்னா, அதோட புக் வேல்யூ 26 டைம்ஸ் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னுமே நமக்கு ஒரு ஹைலைட்டான விஷயமா தான் நான் பார்க்குறேன். எல்லாம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 52.90% இருக்கு. எஃப்ஐயுமே நல்ல ஹோல்டிங் வச்சுருக்காங்க, அதாவது 18.89% வச்சுருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல விஷயம். எஃப்ஐ ஹோல்டிங்கும், டிஐ ஹோல்டிங்கும், ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும், இந்த 3 ஹோல்டிங் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம். டிஐ ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 10.25%. ஓவராலாக நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 7,10,646 இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அண்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா, வால்யூம் அனலிஸில் இன்னைக்கு 9 லேக் டுடே வால்யூம் ஆயிருக்கு. இதோட ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் 0.28% தான். ஆனால் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 138% நமக்கு ஒரு நல்ல கெயினை கொடுத்துருக்கு, நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக். இந்த விஷயங்களால் தான் நான் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணேன். அடுத்ததாக இந்த ஸ்டாக்கோட ஃபியூச்சர் பிளான் பார்க்க. டைட்டன் கம்பெனி நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் 1,00,000 கோடிக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறதாகவும், அதில் 3000 எம்ப்ளாயிஸை எடுக்க போகிறதாகவும், அந்த 3000 எம்ப்ளாயிஸ் நல்ல நல்ல டெடிக்கேட்டடான பர்சனால, டேலண்டான பர்சனாக எடுக்க போகிறதாகவும் செய்தி சொல்லப்படுகிறது. இந்த செய்திலாம் இந்த ஸ்டாக்குக்கு ஒரு நல்ல விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். அதனால இந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு இப்போ இருக்க ரேட்லேருந்து நம்ம கன்சிடர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட கருத்து என்ன, கமெண்ட் பாக்ஸில் சொல்லவும். இப்போ இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலிஸ் நம்ம பார்க்கலாம். டைட்டன் கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 3,32,822 கோடி. அதாவது மார்க்கெட் கேபிட்டல்லாம் இந்த கம்பெனியோட மொத்த வேல்யூவேஷன் தான் மார்க்கெட் கேபிட்டல் சொல்லுவாங்க. இது மார்க்கெட் லீடிங் கம்பெனி. கோல்டு கம்பெனியிலே இந்த கம்பெனி தான் மார்க்கெட் லீடராக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இது ஒரு டாடா குரூப் கம்பெனி. இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. இவங்களோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,749 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட ஹை 3,887 வரைக்கும் போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா 2,509 வரைக்கும் போயிருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட பிஎஸ்ல நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பிஎஸ் கம்பெனிலாம் இவங்களோட பிஎஸ் கம்பெனி, அதாவது இவங்களோட ஒரே செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண் ஜுவல்லர்ஸ், ராஜேஷ் எக்ஸ்போர்ட், வைபை குளோபல், செல்கோ கோல்டு, தங்கமயில் ஜுவல்லர்ஸ், பிசி ஜுவல்லர்ஸ். இந்த எல்லா கம்பெனியோட மார்க்கெட் லீடிங்லாம் இருக்கக்கூடிய கம்பெனி தான் டைட்டன் கம்பெனி. இந்த கம்பெனியோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 38.87 இருக்குது. இபிஎஸ் பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஆனால் பிஇ பார்த்தீங்கன்னா 96.43 இருக்குது. மற்ற பிஎஸ் கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது பிஇ வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது. எதனாலனா இந்த சில கம்பெனிக்கு பிஇ அதிகமாக இருக்கும். சில இன்வெஸ்டர் பிஇ அதிகமாக இருந்தாலுமே சில இன்வெஸ்டர் பிஇ அதிகமாக இருந்தால் நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க.
ஆனால் சில இன்வெஸ்டர் வந்து பிஇ அதிகமாக இருந்தாலுமே அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கா, அந்த ஸ்டாக்கோட சேல்ஸ் ப்ராஃபிட் growth நல்லா இருக்கா, அந்த கம்பெனியோட ஒரு மதிப்பை பார்த்துட்டு ஒரு டைட்டில் கம்பெனியா சரி ஒரு நல்ல கம்பெனி அந்த கம்பெனி மேலே வச்சிருக்க ஒரு நம்பிக்கை காரணத்தினால அந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாக் இன்னுமே அது உயரும், அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து நமக்கு உயரும், நமக்கு நல்ல லாபம் தரும். அந்த காரணத்தினால பிஇ அதிகமாக இருந்தால் கூட சில கம்பெனி ஸ்டாக்கை வந்து சில இன்வெஸ்டர் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த ஒரு காரணத்தினாலையும் நானும் இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணேன். இந்த ஸ்டாக்கோட இவி பை எபிட்டாவும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 60.86. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 26.82. புக் வேல்யூமே நமக்கு வந்து அதிகமாக தான் இருக்குது. டெப்ட் ஈக்விட்டியும் 1.15, அதுவுமே கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்குது. ஆர்ஓஇ நல்லா இருக்குது, 13.75. ஆர்ஓசிஇ 25.08. கரண்ட் ரேஷியோ பரவாயில்ல, 1.50. ஆனால் ப்ரைஸ் டு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, 6.80 இருக்குது. இந்த இடத்துலையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அந்த கம்பெனி மூலிமா அவங்க தொழில் நடத்துறது மூலிமா வரக்கூடிய விற்பனை தான் சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சேல்ஸ் வந்து ஒவ்வொரு இயரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டிசம்பர் 2023 14,164 கோடி காட்டியிருக்காங்க. இதுவுமே நல்லா இருக்கு, இதுவுமே நமக்கு ஒரு நல்ல விஷயம். இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் 1,565 கோடியா இருக்கு, இதுவுமே நல்லா காட்டி. அதர் இன்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக காட்டியிருக்காங்க, 136 கோடியா வந்து நமக்கு காட்டியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயரும் வந்து நமக்கு க்ரோத் ஆகிட்டே இருக்கு. இப்போ டிசம்பர் 2023 1053 கோடியா காட்டியிருக்காங்க, இதுவுமே நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான். இவங்களோட பிஎல்எல் பார்த்தீங்கன்னா சேல்ஸும் வந்து டிடிஎம்ல 48,950 கோடியை காட்டி. டிடிஎம்லாம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ல லாஸ்ட் 4 குவார்ட்டரை ஆட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டு தான் பிஎல்எல்ல டிடிஎம் வேல்யூவாக காட்டுவாங்க. இவங்களோட பிஎல்எல்மே நல்லா இருக்கு நமக்கு. இதே மாதிரி இந்த ஸ்டாக்கை சுற்றி நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால தான் நான் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணேன். இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா டிடிஎம்ல 3,461 கோடியாக காட்டியிருக்காங்க, இதுவுமே நமக்கு ஒரு நல்ல விஷயம். பேலன்ஸ் ஷீட்டு பார்ப்போம் அடுத்ததான். பேலன்ஸ் ஷீட்லாம் என்னென்னா டோட்டல் லைபிலிட்டிஸையும் டோட்டல் அசட்டையும் பேலன்ஸ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு ஷீட்டு தான் பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனியோட ஈக்விட்டி கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 89 கோடியா இருக்குங்களா. ரிசர்வ் வந்து அவங்க கையில் வைத்திருக்கக்கூடிய மொத்த கேஷ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12,320 கோடியா காட்டியிருக்காங்க, இதுவுமே நல்லா இருக்கு. இந்த கம்பெனியோட ஃபிக்ஸ்டு அசட் பார்த்தீங்கன்னா 3,466 கோடியா இருக்கு, இதுவுமே நமக்கு நல்லா இருக்கு. டோட்டல் அசட் பார்த்தீங்கன்னா 32,932 கோடி காட்டியிருக்கு, இதுவுமே ஒவ்வொரு இயரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு, இதுவும் நமக்கு நல்லா இருக்கு. இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோலாம் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவ்ல அவங்க செய்யக்கூடிய தொழில் மூலிமா வரக்கூடிய கேஷை தான் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் காட்டியிருக்காங்க. போன இயர் இந்த கம்பெனி வந்து நெகட்டிவ்ல காட்டியிருக்காங்க, அதாவது -724 கோடியாக காட்டியிருக்காங்க. ஆனால் இப்போ மார்ச் 2023 1,370 கோடியாக காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயம், இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். நமக்கு கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவ்லாம் இந்த கம்பெனி வந்து வெளியில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கக்கூடிய செக் பண்ணுறது தான் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவ். இங்கே மைனஸில் நெகட்டிவ்ல காட்டியிருக்கிறதுனால இதுவுமே நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான். -1,814 கோடியாக காட்டியிருக்காங்க, இதுவுமே நமக்கு ஒரு நல்ல விஷயம். இந்த கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்லாம் இந்த ஸ்க்ரீனரில் காட்டியிருக்காங்க, நீங்களும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த கம்பெனியோட சுற்றி நல்ல விஷயங்கள் வந்து நிறைய இருக்கிறதுனாலையும் கோல்டு ப்ரைஸ் வந்து இல்லை ஒரு 10 இயரில் வந்து நமக்கு நல்ல ரிட்டர்னு கொடுக்கும், அந்த ஒரு காரணத்தினாலையும் நான் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணேன். இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். இப்போ எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க, நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. நீங்கள் எதாவது ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்களா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.